அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு சூப்பரான குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதில் 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கோதுமை மாவில் 1 பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மண்டலப்பாகலே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வாசமாக இருக்கும்னு. துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம கொதிக்க வச்சதை அப்படி சூட்டோடு அந்த மண்டலப்பாக நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழி பாத்திரத்தில் நீங்கள் நெய் இல்லைனா நார்மல் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் சுட்டு எடுக்க போகிறேன். ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிட்டு நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் கூட்டி வச்சிட்டிங்கன்னா தீ அதிகப்படுத்திட்டிங்கன்னா கருகி போயிடும். நீங்கள் மிதமான தீயில் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த குழிப்பணியாரம். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஈவினிங் டீ போடக்கூடிய டைமில் கூட டக்குன்னு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே சாஃப்டாகவும் வெளி பகுதியில் நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.